மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று சாகா கான்ட்ரா ட்ரேடிங்கின் நிறுவனர் திரு மூர்த்தி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தை தொடர்பான உங்கள் ஐயங்களுக்கும் தொடர்ந்து விளக்கம் அளிப்பார். வணக்கம். வணக்கம். இப்போ பங்குச்சந்தை பொருட்சந்தை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலுமே இப்ப நம் கடந்த வாரம் அந்த நம்முடைய பட்ஜெட் எப்படி இருந்தது 2018-19 என்ன மாதிரியான ஒரு ஃபார்வர்ட் வியூ அப்படிங்கறத எடுத்திருக்காங்க, அல்லது ஒரு பாப்புலிஸ்ட் தேர்தல்கள் வரவிருக்கு அதை மனசுல கொண்டு இருந்திருக்குங்களா பட்ஜெட்? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வரும்போதே பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க. ஓகே, அதனால்தான் இந்த ஆட்சி வந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா டிமானிட்டைசேஷன் வந்தது. ஓகே, அது ஓகே டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி எல்லாம் எக்கனாமியை ஒரு ரீஃபார்ம் பண்றதுக்காக இந்தியா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக பண்ண விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா காமன் மேன் பயங்கரமா பாதிக்கப்பட்டோம். ஓகே, நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏடிஎம் வாசல்ல நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நல்லா எல்லாம் விலை குறையும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. அது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இன்கம் ஜெனரேட் பண்ணுது ஜிஎஸ்டி. ஆனா எல்லா பொருள் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் பொருள் விலை ஏறிதான், ஜிஎஸ்டிக்கு அப்புறம் விலை ஏறிடுச்சு, இறங்கல. சோ இதெல்லாம் காமன் மேனுக்கு ஒரு இதுவா இருந்தது. ஓகே, பிரச்சனையா இருந்தது. கண்டிப்பா அவங்களால இதை வச்சுக்கிட்டு ஓட்டு கூட போய் கேட்க முடியாது. ஏன்னா 5 ஸ்டேட் எலெக்ஷனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயங்கர பின்னடைவு இருந்தது. சோ அதை பேஸ் பண்ணி வந்த பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். இது ஒரு எலெக்ஷன் பட்ஜெட். இது பாத்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் த பாப்புலேஷன்ல ஏதோ ஒரு விஷயத்துல கவர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயம். ஓகே, அது ஒரு சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஓகே, 3000 இருக்கலாம், 6000 இருக்கலாம். அதை பத்தி ஃபுல் டீடைல் நம்ம யூடியூப் சேனல்ல போய் பார்த்துக்கலாம். பட்ஜெட்டை பத்தி ஃபுல் வியூ கொடுத்துருக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பட்ஜெட்டை பத்தி பேசியிருப்பேன். அது பார்த்துக்கோங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு எலெக்ஷன் கிமிக்ஸ் தான் இது. ஓகே, எலெக்ஷன் பட்ஜெட் இது. ஓகே, பாப்புலிஸ்ட் பட்ஜெட்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஓகே, மேக்சிமம் பாப்புலேஷனை நம்ம கவர் பண்ணி ஆகணும்ன்றது. இப்போ அவங்க ஒரு ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு சாய்ஸஸ் இருக்கு. ஓகே, இது இல்லாம இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த சாய்ஸஸ் கூட இல்லாம இருந்திருக்கும். சோ அதனால இது ஒரு எலெக்ஷன் பட்ஜெட்டா தான் நான் பாக்குறேன். ரைட். இப்ப நம்முடைய பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தை தொடர்பா நீங்க இந்த அட்வான்ஸ் வியூ நீங்க கொடுக்கும்போது கிட்டத்தட்ட அது சரியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அது எப்படி அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கு, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இதுவரையில? இல்ல, அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு செடி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். வளரும் போதே ஆடு தின்னுடும் அந்த செடி. ஆனா அந்த செடி மட்டும் பாதுகாப்பா வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஆடு நிழலுக்காக அந்த மரத்துல நிக்கும். ஓகே, அந்த மாதிரி நம்ம மனசுல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைன்ற செடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது அடுத்தவங்க நம்மள கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் உனக்கு தேவையா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம மட்டும் அந்த செடி வளர்ற மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பா வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் உங்களுக்கு இது சரியில்லைன்னாங்களோ அவங்களாம் தலைவரே உங்க தைரியம் வருமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களே உங்க நிழல்ல ஒதுங்குவாங்க. இது எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த அட்வான்ஸ்டா குடுக்கறோம்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்ல ரொம்ப நாளா இந்த பேசிக்கிட்டே இருக்கோம், அட்வான்ஸ்டா குடுக்கறோம்னு சொல்லிட்டு. ஆனா இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் எகென்ஸ்டாவே இருந்தாங்க. ஓகே, எகென்ஸ்டானா மார்க்கெட்ல எப்படி அட்வான்ஸா சொல்ல முடியும், நீங்க என்ன இதுவா அதுவா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, 100%ன்றது கிடையாது. ஆனா கண்டிப்பா ஒரு 80-90% இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னா ட்ரேடிங் கரெக்டா இருக்காது. ஓகே, நம்ம ஏனோ தானோன்னு ட்ரேட் பண்ணுவோம். ஒரு சார்ட்டை மட்டும் வச்சு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு தெரியாது. அதுல வர பை சிக்னல் எடுத்து பண்ணோம்னா அதுல எல்லாம் பெருசா கேஷ் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரே ஒரு சார்ட்டை வச்சு கேஷ் பண்ணணும்னா உலகத்துல எல்லாருமே பயங்கர பணக்காரனா இருப்பாங்க, யாருமே எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. சோ அதனால அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கும். அதுதான் எனக்கு பிரேக் ஈவன் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் என்ன பிரேக் பண்ணுச்சு. ஒரு சார்ட் மட்டும் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்றது. அதாவது அட்வான்ஸ்டா நமக்கு தெரியணும். ஓகே, மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றது நமக்கு நல்ல அட்வான்ஸா தெரியணும். அது 5 இயர்ஸ்க்கும் தெரியணும், 1 இயர்க்கும் தெரியணும், 3 மந்த்ஸ்க்கும் தெரியணும். இன்னைக்கு இப்ப நான் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியணும். ஓகே, சோ அதுதான் அது இப்போ நிறைய பேர் நம்புறாங்க. நான் அந்த கதை சொன்ன மாதிரி அப்போ யாரெல்லாம் எகென்ஸ்டா பேசினாங்களோ அவங்க எல்லாம் இப்ப நம்ம கிட்ட சப்ஸ்கிரைபரா இருக்கிறாங்க. அவங்க இந்த 3 மந்த்ஸ் எல்லாம் சார்ட் பார்க்காம ட்ரேடிங்கே இனிமேல் லைஃப்ல பண்ண முடியாது அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே, அது கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், க்ரூடா இருக்கட்டும், நிஃப்டியா இருக்கட்டும், ஸ்டாக்ஸா இருக்கட்டும், என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். அதுக்கு என்னன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இது சிஸ்டம்ல பாருங்க. இப்போ இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் இப்ப காமிக்கிற சார்ட்.
ஓகே, இது வந்து இன்னைக்கு வந்து நேத்து வந்து என்ன ஆச்சுன்றது சொல்லியிருக்கோம் பாருங்க. நேத்து வந்து மேலதான் பேங்க் நிஃப்டி போகும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா வந்து நேத்து மேல போச்சு. இன்னைக்கு வந்து கீழே வந்து டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. திரும்பி வந்து வெட்னஸ்டே வந்து ஒரு சைட் வேஸ் டு அப் மாதிரி இருக்கு. தேர்ஸ்டே வந்து ஒரு கம்ப்ளீட் அப் மாதிரி இருக்கு. ஃப்ரைடே வந்து கொஞ்சம் வந்து ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இப்படி இருக்கு, ஆனா நிஃப்டி பாருங்க கான்ட்ரடிக்டிவா இருக்கு. இந்த வீக் வந்து நிஃப்டி வந்து நேத்து வந்து கீழே கீழே இருந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 230 மேல வந்து மேல போகும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து மேல போயிட்டு அகைன் ஒரு கீழே இருக்குது. திரும்பி வந்து வெட்னஸ்டே மேல இருக்கு, தேர்ஸ்டே கீழே இருக்கு, ஃப்ரைடே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இது. க்ரூட் இது காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து க்ரூட் வந்து நேத்து வந்து பாருங்க ஒரு டவுன் வரும், அதுக்கப்புறம் வந்து அப்பும் இருக்கும். நேத்து எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா நேத்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து மேல வந்து போச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சைட்வேஸ் டு அப் இருக்கு. வெட்னஸ்டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து அப்பும் இருக்கு. தேர்ஸ்டே வந்து டவுன் இருக்கு. அகைன் ஃப்ரைடே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது இப்போ நான் காமிச்ச சார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து என்ன நடந்ததுன்னா காமிக்கல. நேத்து இப்படி நடந்தது, ஓகே இதனால வந்து இவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. என்ன நடக்க போகுது, ஓகே நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு நீங்க ட்ரேடிங்க்கு வந்து என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். இப்போ வந்து முழுக்க டெக்னிக்கல் வியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா, டெக்னிக்கல் வியூ தான் இது. அட்வான்ஸ் வியூ. ஆனா இது வந்து ரொம்ப புதுசு இது. ஓகே, இது வந்து ட்ரேடருக்கே வந்து இது ரொம்ப புதுசான விஷயம். எனிதிங் நியூ வந்து மக்கள் இனிஷியலா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, அதே தான் வந்து எங்களுக்கும் ஆச்சு. பட் இப்போ வந்து கண்டினியூஸா டிவி ப்ரோக்ராம்ல வந்து லைவ் ப்ரோக்ராம்லயே வந்து கண்டினியூஸா என்ன நடக்கும்னு சொல்றோம். ஓகே, இட்ஸ் நாட் லைக் வந்து ஒரு போஸ்ட்போன்மெண்ட்லாம் கிடையாது. இப்போ வந்து இப்போ இது முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து இது பண்றோம் அதெல்லாம் கிடையாது. ஓகே, என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளான்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது கிளியர் கட்டா வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுக்குறோம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இதுதான். ஓகே, இது வந்து இந்த வீக்கோட விஷயம் தான். ஓகே, இது வந்து இந்த வீக் மட்டும் இல்ல, 3 மந்த்ஸ்க்குலாம் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு இது காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இந்த சார்ட் வந்து இப்ப நான் காமிச்சிருக்க சார்ட் வந்து இது வந்து மாருதியோட 3 மந்த்ஸோட சார்ட். இது பாருங்க, அந்த 30ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதி வந்து ஒரு ஷார்ப் அப்பும் வந்து மேல இருக்கும்ன்றது சொல்லியிருந்தோம். 6500ல வந்து பை கொடுத்திருந்தோம். 7200. ஓகே, 2 நாள்ல வந்து 7200 அச்சீவ் ஆச்சு. ஓகே, இது வந்து மாருதியோட இது. இன்னொரு இது காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு இயரோட வந்து சார்ட். இது வந்து கம்பெனி பேர் வந்து சொல்லல, இது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கு. இது இயர். தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்புல வந்திருக்காங்க மக்கள். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. சென்னையில இருந்து நாராயணன் பேசுறேங்க. சரிங்க, உங்க கேள்வி என்னன்னு தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்கலாம். சார், நான் நிறைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். ஓகே, எல்லா ஸ்டாக்ஸ் ஆக்சுவலா கொஞ்ச நாளா இறங்கி இருக்கு எனக்கு. ஓகே, அது எது வச்சுட்டு எது விற்கலாங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியல. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா, ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்ல, அது அந்த போர்ட்ஃபோலியோக்கு வந்து இப்ப ஆல்ரெடி ஒருத்தர் நீங்க போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, எந்த ஸ்டாக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, அது வந்து அந்த போர்ட்ஃபோலியோ நீங்க என்ன போர்ட்ஃபோலியோன்றது நீங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு 2-3 டேஸ்ல வந்து அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்பி கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ இந்த ஈக்விட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு இப்ப எலெக்ஷன்லாம் வருது. ஓகே, ஆனா வந்து சில கம்பெனி வந்து 100% வந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் ஒரு சார்ட். ஃபைனலா அந்த கால் வரதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் காமிச்சேன். அந்த கம்பெனி பேர் சொல்லலன்னு சொன்னேன். அந்த கம்பெனி வந்து 100% வந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கு இந்த இயர். ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்னொரு 5 lakhs வந்து இந்த இயர் வர மாதிரி இருக்கு. எலெக்ஷன்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, இந்த இயர் முடியும் போது அந்த கம்பெனி பேரை வந்து இந்த லைவ்லயே வந்து சொல்றேன், அந்த சார்ட்டை காமிச்சிட்டு. பட் அந்த கம்பெனி வந்து 100% ஏறுற மாதிரி இருக்கு. சோ இப்போ ஒருத்தர் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 50% இறங்கி இருக்கு. ஓகே, இல்ல ஏதோ ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து 30% இறங்கி இருக்கு அப்படின்னா போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க ரீஷஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, என் கூட வந்து உட்காந்து வந்து நீங்க ரீஷஃபில் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனிஸ் வந்து சரியில்லையோ அதை எடுத்துட்டு ஓகே நல்ல கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க 50% லாஸ்ல இருக்கீங்கன்னா கூட, இப்போ ஒருத்தர் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி அது 50,000 தான் இருக்குதுன்னா கூட, இப்போ இந்த கம்பெனி வந்து அவர் இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், 100% ரிட்டர்ன்னா அவருக்கு வந்து பை டிஃபால்ட் வந்து ஒரு கம்பெனில வந்து 100% ரிட்டர்ன் வந்தது. சோ தட் வந்து அவர் ஏற்கனவே இருக்கிற லாஸை வந்து சரி பண்ணிக்கலாம். அதாவது இது எலெக்ஷன் இயர். ஓகே, இது வந்து ஏகப்பட்ட பட்ஜெட் வந்து இருக்குது, என்ன வேணா யார் வேணா சொல்லிக்கலாம். ஓகே, மார்க்கெட் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 11 மந்த்ஸ்க்கு வந்து மேலதான் இருக்கு. ஓகே, நீங்க வந்து எப்படின்னா மார்க்கெட் என்ன வேணா ஆகட்டும், ஆனா இந்த கம்பெனி வந்து 100% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இது இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்ல, ஒரு 10 கம்பெனி வந்து இருக்கு. இந்த இயருக்கு வந்து எந்தெந்த கம்பெனி ஏறும், எந்தெந்த கம்பெனி இறங்கும்ன்றதெல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ரிலையன்ஸே வந்து
ஒரு ஏப்ரல் எண்டு ஓகே அந்த ரேஞ்சில இருந்து ஒரு 5 months டவுன்ல தான் இருக்கு ரிலையன்ஸ் கம்பெனி. ஸோ அந்த டைம்ல அப்போ நிஃப்டி எப்படி இருக்கும்ன்றது நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு, இதெல்லாம் டெக்னிக்கலா எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்க வின் பண்றன்றத விட டெக்னிக்கலி இதெல்லாம் இப்படி காமிக்குது. இப்ப டெக்னிக்கலி இந்த மாதிரிலாம் காமிச்சுன்னா நான் சொல்றேன்ல 100% ஒரு கம்பெனி ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லிட்டு இப்ப எந்த நியூஸுமே இருக்காது. இப்ப அந்த கம்பெனி சுமாரான கம்பெனி மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க கண்டினியூஸா அதுக்கு ஏதாவது நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் போக போக. ஓகே இப்ப ரிலையன்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ரிலையன்ஸ் வந்து ஏப்ரல் எண்ட்ல இருந்து ஒரு 5 months டவுன்னு சொல்றேன். ஓகே அப்படியே அப்ஃப்ரண்டா சொல்றேன் இதுதான் இப்படிதான் ஆக போகுதுன்றது. அப்போ அந்த டேட்டோட வச்சு சொல்றேன். அப்போ அந்த டைம்ல பாருங்க ரிலையன்ஸ் இவ்வளவு நல்ல நியூஸா போயிட்டு இருக்குல்ல, இவ்வளவு மேல போயிட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த 5 monthsக்கு 5 monthsக்கு ரிலையன்ஸோ இல்ல ரிலையன்ஸை சுத்தி இருக்கிற கம்பெனியோ இல்ல மார்க்கெட்டோ ஓவரால் அப்போ வந்து நெகட்டிவ் நியூஸ் வரும். அது வந்து கண்டினியூஸா வந்து இறங்கும். சோ இந்த மாதிரி நிஃப்டியும் அதுக்கேத்த மாதிரி ஒரு இறக்கம் அப்படிங்கறத சந்திக்கும் அந்த நேரத்துல. ஆமா ரிலையன்ஸ் வந்து மேஜர் இது. சோ அதனால வந்து நிஃப்டியும் வந்து அந்த டைம்ல வந்து சரிவை சந்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே சோ நிஃப்டியும் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கு. ஓகே ஹோல் இயர் வந்து என்ன பண்றதுன்னு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், நான் சார் கிட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து? நான் சதீஷ் பேசுறேன் மேடம், நான் சென்னையில இருந்து தான் பேசுறேன். சரி உங்க கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேட்கலாம் ஐயா கிட்ட. சார் இப்போ எஸ் பேங்க் இது ஷேர்ஸ் வந்து வாங்கலாமா சார்? அதே மாதிரி உங்க ட்ரைனிங் பத்தி நான் கேள்விப்பட்டேன். உங்க ட்ரைனிங் வந்து அந்த ஈக்விட்டிஸ் பத்தி கம்ப்ளீட்டா நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ஓகே எஸ் பேங்க் ஷேர் வந்து இப்போ அதாவது லாங் டேர்முக்கு வந்து கண்டிப்பா வந்து வாங்குற விலையில தாங்க இருக்கு. ரொம்ப பெட்டர் பிரைஸ்ல தான் இருக்கு. கண்டிப்பா வந்து லாங் டேர்முக்கு வந்து எஸ் பேங்க் வந்து வாங்கலாம். எஸ் பேங்க் வந்து இந்த வீக்குக்கு வந்து எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன். சார்ட்ல வேணா பாத்துக்கோங்க. இந்த வீக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்னஸ்டே ஓகே இந்த வெட்னஸ்டே தான் ஒரு ஷார்ப் அப்மூவ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஹோல் வீக்ல வெட்னஸ்டே ஆனா பெரிய அப்மூவ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே சோ இப்போ இந்த சார்ட் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சது வந்து கரெக்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும். ஓகே ஒரு 3 months 1 yearனா வந்து பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கினீங்கன்னா கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த ஷார்ட் டைம் ஓகே இந்த வீக்ல என்ன ஆகும், ஓகே நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்றது வந்து கரெக்ட் ரொம்ப ப்ராப்பரான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வேணும். ஓகே கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய வந்து லாபத்துல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இப்ப மார்க்கெட் வந்து irrespective of எனி மார்க்கெட். ஓகே நீங்க வந்து இப்ப எலெக்ஷன் வரட்டும் வராம இருக்கட்டும், யூஎஸ்ல பெரிய ப்ராப்ளம் வரட்டும், எப்படி இருந்தாலும் பிளெக்சுவேஷனை வச்சு நம்ம எப்படி வந்து கேஷ் பண்றது ஈக்விட்டிலன்றது தான் வந்து அந்த ட்ரைனிங்ல வந்து சொல்லி கொடுப்போம். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாக் வந்து 400 ரூபாயில இருந்து 300 ரூபா வந்ததுன்னா கூட அது வந்து ஒரே டைம்ல வந்து 400 ரூபாயில இருந்து 300 ரூபா ஒரு நாள்ல வரப்போறது இல்லை. ஓகே இட் வில் டேக் சம் டைம். ஓகே அப்படியே இட் வில் டேக் சம் டைம்னா கூட 300 ரூபாயில கொஞ்ச நாள் வந்து ட்ரேட் ஆகும். ஒரு ஒரு எஸ் பேங்கே பாத்தீங்கன்னா 400 ரூபாயில இருந்து 200 ரூபா வந்ததுனாலும் ஒரு 150ல இருந்து ஒரு 250க்குள்ள ரொம்ப நாளா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே அந்த 150ல இருந்து 250க்குள்ளேயே ஒரு 3.5 lakhs வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கும் அந்த வெறும் இந்த பீரியட்லயே, இந்த 150ல இருந்து 250க்குள்ளேயே. சோ அந்த மாதிரி வந்து எப்படி வந்து அதை ட்ரேட் பண்றதுன்றது சொல்லி கொடுப்போம். ஓகே எந்த ஸ்டாக்ல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ட்ரேட் பண்ணணும், ஓகே எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணணும், ஓகே மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து நீங்களே எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இதுதான் வந்து மல்டி பேக்கருக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. அந்த ஃபார்முலா வந்து சொல்லி கொடுப்பேன். ஓகே அதை வச்சு வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வாலட்டிலிட்டியில வச்சு எப்படி வந்து கேஷ் பண்றது அப்படின்றது அந்த ட்ரைனிங்கோட மெயின் எய்மே. ஸோ irrespective of எனி மார்க்கெட் வந்து நம்ம பாட்டு வந்து ப்ராப்பரா வந்து ட்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். அதுல வந்து ஒரு 36% வந்து அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணா 36% CAGR வந்து வர்றதுக்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்கு. ஒரு லாஸ்ட் 10 yearsல இந்தியால பாத்தீங்கன்னா 33% CAGR வந்து டைட்டன் மட்டும் தான் கொடுத்திருக்கு. ஓகே வேற எந்த கம்பெனியுமே வந்து கொடுக்கல. ஆனா நம்ம சொல்ற ஸ்ட்ராட்டஜி படி பாத்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ண முடியாது நீங்க. ஆனா நம்ம சொல்ற ஸ்ட்ராட்டஜி எப்படி பாத்தீங்கன்னா 36% CAGR நீங்க பண்ணலாம் இயர் ஆஃப்டர் இயர் irrespective of எனி மார்க்கெட். சோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரைனிங் இருக்கும். இந்த 9th வந்து ட்ரைனிங் சென்னை ஆபீஸ்ல தான் இருக்குது. எஸ் பேங்க் வந்து நீங்க லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த வீக்குக்கு வந்து நான் கொடுத்த காமிச்ச அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. வெட்னஸ்டே மேல போறதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்கு. இப்ப இந்த ட்ரைனிங் கிளாஸஸ் பத்தி சொன்னீங்க. இந்த பயிற்சி வகுப்புகள் அப்படிங்கிறது யாருக்காக, அதாவது புதிதாக மார்க்கெட்டுக்கு வராங்க அப்படின்னா கூட அவங்களுக்கான ஒரு போதுமான விஷயமா இருக்குமா? கண்டிப்பா நட்டம் மட்டுமே நமக்கு சாத்தியம் இல்லை, அதே மாதிரி லாபம் மட்டுமே முழுவதும் சாத்தியம் இல்லை. இது வந்து எப்படி இருக்குமே உங்களுடைய வகுப்பு? இந்த ட்ரைனிங் வந்து அதான், இது வந்து ஒன்லி ஃபார் ஈக்விட்டி, இது வந்து நாட் ஃபார் கமோடிட்டி. ஓகே ஈக்விட்டி ட்ரேடர்ஸ் மட்டும் வந்து வரலாம். அதாவது ஈக்விட்டி வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க, ஷார்ட் டேர்ம் பண்றவங்க, ஓகே ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க, இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஈக்விட்டியில கண்டினியூ
கண்டினியூஸா வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் கமோடிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்லாம் வந்து எதுவும் கிடையாது. கமோடிட்டியில பொறுத்த வரைக்கும் நானே கொடுத்துருவேன் என்ன ஆக போகுது. இப்போ உங்களுக்கு க்ரூடு கொடுத்தேன், என்ன ஆக போகுது, இந்த வீக் என்ன ஆக போகுது உங்களுக்கு கிளியரா கொடுத்தாச்சு. இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றதுன்னு மட்டும் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து சொல்லிக் கொடுப்போம், அவ்வளவுதான். அதுவே வந்து போதும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இதான் நடக்க போகுதுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட் இருக்கான்றத பாத்துக்கிறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்போம். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, ஓகே, வெறும் க்ரூடுக்கு மட்டும் கிடையாது, ஓகே, எல்லா கமோடிட்டிக்குமே வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர் எதுக்கு வேணா கொடுக்கலாம். 3 months வியூவே கொடுத்துடலாம். மொத்தமா 3 months வந்து அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்றது வந்து கொடுத்துடலாம். அதை பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ தங்கம், வெள்ளி, அப்புறமா அடிப்படை உலோகங்கள், இதற்கான போக்கு எப்படி இருக்கும் நிலவரம்? அதாவது தங்கம், வெள்ளி வந்து நம்ம கண்டினியூஸா வந்து சொல்லிட்டே இருக்கோம் ஏறும். எனக்கு நம்ம நேர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்து இவர் தங்கம் வெள்ளி ஏறினே இருக்குன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பக்காவா வந்து நடந்துருச்சு. ஓகே, கோல்டு எல்லாம் ஒரு 3000 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு. நான் ஜனவரியில வந்து போன ப்ரோக்ராம் போது திரும்பி கூட ரிப்பீட் கூட பண்ணி பாருங்க. கோல்டு வந்து வாங்கிட்டே இருங்க, சில்வர் வந்து வாங்கிட்டே இருங்கன்னு சொன்னேன். ரொம்ப வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஏற்றம் வந்தது. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பேப்பர்ல வந்து வருது தங்கம் வரலாறு காணாத ஏற்றம் அப்படின்ட்டு. அப்பதான் போன் வருது, சார் நீங்க சொன்னீங்க கரெக்ட், இப்ப பேப்பர்ல படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கண்டினியூஸா வந்து ஏறிட்டு இருந்தது வந்து இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு பிரேக் மாதிரி 6th to 22nd, ஓகே, நாளையில இருந்து ஒரு 22ஆம் தேதி வரைக்கும் தங்கத்துல வந்து ஒரு குட்டி ஒரு பிரேக். ஓகே, அந்த பிரேக் வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து இருக்கும். ஓகே, அந்த டவுன்ஃபால் வந்து கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டு அதை ட்ரேட் பண்ணிக்கோங்க. பட் தங்கம், வெள்ளி எல்லாம் வந்து நீங்க இப்ப பார்த்ததெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்கு. அந்த மெயின் பிக்சர் எந்த டேட் வரைக்கும் ஏறும்னு கூட தெரியும். பட் அது நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதால அதை சொல்லல. பட் எந்த டேட் வரைக்கும் அது இறங்கும் அப்படின்னு இந்த இயருக்குன்றது கூட தெரியும் ஆக்சுவலா தங்கம். ஆனா ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், தங்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே தங்கமும் சில்வரும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. இதை விட ஒரு பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து காத்துட்டு இருக்கு. பேஸ் மெட்டல்ஸ் பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கலாம்? பேஸ் மெட்டல் வந்து காப்பர் தான். ஜனவரி மந்த் வந்து ஃபுல்லா வந்து பை ஆன் டிப்ஸ் சொல்லியிருந்தோம். 410ல இருந்து ஆல்மோஸ்ட் நேத்து வந்து 444 வந்துடுச்சு. நாளைல இருந்து காப்பர் வந்து செல் ஆன் ரைஸ். எவ்வளவு ஏறினாலும் வந்து ஒரு கரெக்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு செல் ஆன் ரைஸ், ஓகே, வித்து வாங்குற அணுகுமுறையை வந்து காப்பர்ல வந்து கையாளுங்க. அதே மாதிரி இப்போ நம்மளோட சந்தையை வந்து ப்ரெடிக்ட் பண்றது எந்த அளவுக்கு பாசிபிள்? இதுவரைக்கும் நீங்க கொடுத்திருக்கிற அந்த வியூஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கறத கொடுத்திருக்குங்க? இது வந்து ஒரு 80% மேல வந்து இது வந்து வெற்றி தாங்க. ஓகே, இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, இது வந்து நம்ம பிக்சரைஸ் போட்டு காமிக்கிறோம், இப்படிதான் போகும், இதுதான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இப்படிதான். ஒரு கம்பெனியை சொல்ற 100% ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு அது எப்போ டவுன் வரும்ன்றத கூட காமிக்கிறேன். ஓகே, அவங்க வந்து டவுன் வரத பாத்துக்கலாம். அந்த டவுன் நான் கொடுக்குறேன் ஒரு ஷார்ட், நான் சொல்றேன் இந்த பீரியட்ல டவுன். அந்த மாருதி ஷார்ட் காமிச்சேன் உங்களுக்கு. 30th இருந்து 1st ஒரு பெரிய டவுன் இருக்குன்னு காமிச்சேன். ரிசல்ட் எல்லாம் வந்தது, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் முதல்லாம் இறங்கும்ன்றது ஷார்ப் டவுன்ஃபால் வந்தது. அப்போ அதுல இருந்து நம்ம ஷார்ப்பா மேல வந்து எதிர்பார்க்கிறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது நடந்திருக்கு கரெக்டா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் டவுன் சொன்னோம். அந்த சார்ட்டை காமிச்சேன், நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், திரும்பி பாத்துக்கலாம். அது வந்து ஃபுல் டவுன் காமிச்சேன். அந்த டவுன் வந்துச்சுன்னா நான் சொன்னது வந்து அது கரெக்டா ஆயிருக்குது. அப்போ நெக்ஸ்ட் மூவ் ஃபுல் அப் மூவ் அது கண்டிப்பா நடக்கும். இதான் அதோட இது. ஓகே, இப்ப நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டம் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் 6th வந்து ஒரு பாட்டம் ஆகும், 6th வந்து ஒரு டாப் ஆகும், கோல்டு காப்பர் ஒரு டாப் ஆகும் அப்படின்னா 6th ஒரு 1 or 2 days ஓகே, 4th இருக்கலாம், 8th இருக்கலாம். அந்த 1 or 2 daysல அது டாப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அப்போ வந்து 6th to 22nd இறங்க தான் போகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கரெக்ட்னா செகண்ட் ஸ்டேஜ் கண்டிப்பா கரெக்ட் தான் அது. ஓகே, சோ அதே தான் எல்லா விஷயத்திலுமே நடக்கும். ஓகே, இப்ப நம்ம வந்து கோல்டு சொன்னது வந்து அந்த டேட் வைஸ் அந்த 3 months சார்ட்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஷாக்கா இருக்கும். அது நம்ம என்ன ஆபரேட்டர் ஆடுற மாதிரிலாம் கேட்கலாம், ஒண்ணுமே கிடையாது. இது வந்து டெக்னிக்கலே வந்து கொடுக்கறது தான். ஆபரேட்டருக்கும் நமக்கும் சம்பந்தமே வந்து கிடையாது. ஓகே, டெக்னிக்கலே வந்து கொடுக்கறது தான். அது எக்ஸாக்ட் டேட்டோட கொடுத்துருக்கும் எல்லாமே. ஓகே, இப்பவும் டேட்டோட தான் சொல்றேன் நான். கோல்டு நாளையில இருந்து இறங்கும்னு சொல்றேன். சும்மா வந்து ஒரு வாரத்துல இப்படி ஆகலாம் அப்படிலாம் சொல்ல. நாளைக்கு டேட்டு, நாளையில இருந்து
கோல்டு வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது இறங்குறது வந்து சும்மா ஒரு 10-15 நாள் தான், ஒரு சின்ன பிரேக் தான் அது அதே நினைச்சு செல்லு எல்லாம் போயிடாதீங்க. கோல்டு எல்லாம் ரொம்ப செல்லு எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஷாக் வந்து சாதாரண ஷாக் அடிக்காது. கோல்டு எல்லாம் நீங்க வந்து செல்லு வந்து கரெக்டான ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா சாதாரண ஷாக் எல்லாம் அடிக்காது. பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கூட கோல்டு எல்லாம் வந்து இப்போ ஏறிச்சே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பாக்காதீங்க. 20 செகண்ட் போல உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கேட்டு கோல்டு நிறைய வாங்கி வைங்க. ஓகே, இல்ல அப்படின்னா சில்வர் வாங்கி வைங்க. ஏன்னா இந்த எல்லோ மெட்டலுக்கும் ஒயிட் மெட்டல்ஸுக்கும் வந்து பயங்கரமான வந்து டைம் இது. சோ இப்ப அடிப்படை உலோகங்கள் தங்கம் வெள்ளி இதை பார்த்தேன். இப்ப லைவ் அனாலிசிஸ்ல நீங்க ஏதாவது ஒரு நம்ம நிஃப்டில சொல்வீங்க, அந்த மாதிரி என்ன இன்னைக்கு சொல்வீங்க? இல்ல அதான் உங்களுக்கு அதுதான் காமிச்சேனே. ஓகே, உங்களுக்கு டைரக்டாவே காமிச்சது எப்படி இருக்கும்ன்றது ஸ்டார்டிங்லேயே அதுதான் காமிச்சேன். லைவே கிடையாது, உங்களுக்கு ஃபியூச்சரே கொடுக்குறேன். there is no live. ஓகே, இப்ப என்ன நடக்குதுலாம் வேணாம். நீங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும்ன்றத காமிக்கலாம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மந்த் என்ன நடக்குதுன்னு காமிக்கலாம். இப்ப காமிச்சது எல்லாமே அதுதான். இப்ப மாருதி சார்ட் நெக்ஸ்ட் 3 months சார்ட் தான் காமிச்சேன். பேங்க் நிஃப்டி என்ன ஆகும் இந்த வீக்லன்னு காமிச்சேன். நிஃப்டி என்ன ஆகும்னு காமிச்சேன். க்ரூட் என்ன ஆகும்னு காமிச்சேன். சோ இதெல்லாமே வந்து அட்வான்ஸா நடக்க போறது தான். இதுல வந்து உங்களுக்கு இதுவே யோசிக்க வேணாம், நீங்க இதுதான் நடக்க போகுதுன்னு கொடுத்தாச்சு. இப்ப நான் சொல்ற மாதிரி அந்த டைம்ல பாட்டம் இருந்தா அதுக்கப்புறம் மேல அடுத்த ஸ்டேஜ் மேல கொடுக்குறேன்னா மேலதான் அது வந்து நீங்க டவுட்டே பட வேணாம். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க ட்ரேடிங் வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம். இப்ப எப்போ வந்து அது ஃபெயிலியர் ஆகும்னா, சம்டைம்ஸ் இன்வெர்ஷன் ஆகும், தலைகீழ ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நான் ஒரு பாட்டம் எதிர்பார்க்கிற இடத்துல பாட்டம் வராம மிடில் பிளேஸ்ல இருக்கும். அப்போ அது பாட்டமுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, நம்ம அட்வான்ஸ் தான் கொடுக்குறோம். இந்த மாருதி இப்ப கொடுத்ததெல்லாம் நேத்து முந்தானத்துலாம் கொடுக்கல. இதை வந்து நம்ம December 31 கொடுத்துட்டோம். மாருதி 30ஆம் தேதி January 30 பாட்டம் தட்டும், அங்க இருந்து வந்து ஒரு மேல போகும் அப்படின்றத நம்ம 31ஆம் தேதி கொடுத்துட்டோம். இட்ஸ் நாட் லைவ், அட்வான்ஸ்ட் இது. இட்ஸ் வந்து ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கறது. இன்னும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஆக்சுவலா. ஓகே, இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படி இப்படின்லாம் இருப்பாங்க. நீங்க பழைய வீடியோ எல்லாம் போய் பாருங்க. ஓகே, பார்த்துட்டு நான் என்ன அட்வான்ஸா கொடுத்தேன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நம்பலாமா வேணாமான்றத யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் இது வந்து ஒரு தனிப்பட்ட வகுப்புகள் மாதிரி எடுக்கிறீங்களா, அல்லது ஒரு 10-20 பேர் இருக்கிற மாதிரி எடுக்கிறீங்களா? அதுக்கு முன்பதிவு அப்படிங்கிறது வந்து முன்பதிவு அவசியம். இந்த 9th வந்து ட்ரைனிங் இருக்கு. இது வந்து ஈக்விட்டி ட்ரேடர்ஸ்க்கு மட்டும். ஓகே, கமோடிட்டி இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்டுக்கு போயிடுங்க. ஓகே, அது வந்து நீங்க இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல 3 months பண்றவங்களா இருக்கலாம். இது ஈக்விட்டிக்கு வந்து ட்ரைனிங் வேணும்ன்றவங்க மட்டும் இந்த ட்ரைனிங் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்க. இப்ப வராங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க அவங்களுக்கு அந்த வியூஸ் அப்படிங்கறத எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பீங்களா, அல்லது அதற்கு தனிப்பட்ட ஏதாவது? இந்த ட்ரைனிங் வந்து இப்ப பண்றவங்களுக்கு வந்து என்னென்ன கம்பெனி யூஸ் பண்ணணும்ன்றது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம். சோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரைனிங் வந்து அது பேஸ் பண்ணி அவங்க ட்ரேடிங் டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி அட்வான்ஸா கொடுக்கறதுக்கு மட்டும் they need to subscribe continuously. ஓகே, இப்ப 3 months ஒரு சார்ட் ஒரு இது சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா அது வந்து 3 months முடிஞ்ச பிறகு திரும்பி அவங்க ரினிவல் தான் பண்ணணும். ஓகே, ஈக்விட்டிக்கும் அந்த மாதிரி தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருத்தர் வந்து இந்த ஈக்விட்டியில வந்து பர்டிகுலரா இந்த இயர் வந்து எப்படி வந்து கேஷ் பண்றது, ஓகே, எந்த கம்பெனிஸ்ல வந்து கேஷ் பண்றது 1 yearக்கு அட்வான்ஸ் தான் வச்சிருக்கோம். ஓகே, அது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு 10 lakhs போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து என்ன நடக்கும்னே தெரியாம வச்சிருக்கீங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 10 லட்சம் ஹோல்ட் பண்ணிருக்கீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. சும்மா எல்லாரும் வந்து ஓகே ஒரு 10 வருஷத்துல வந்து ஈக்விட்டி நல்லா இருக்கும், 5 வருஷத்துல ஈக்விட்டி நல்லா இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இதான் நடக்க போகுதுன்றது தெரியாது. ஒரு மாயை உலகத்துலதான் நம்ம இருப்போம். ஆனா இது அப்படி கிடையாது. இப்போ இது வந்து இதுதான் நடக்க போகுது, இந்த இயருக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்க போகுதுன்றத கொடுத்துருவோம். டேட் வைஸ் கொடுத்துருவோம். இந்த டேட் வச்சுதான் வந்து இது நம்ப முடியாது நிறைய பேர். அதுதான் வந்து பிரச்சனை. இது வந்து என் கூட இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வந்து அது தெரியும். அந்த என்கிட்ட எல்லாமே மெயில் ப்ரூஃப் இருக்கு. நான் இப்போ இந்த மாருதி அமிச்சது, எஸ் பேங்க் அமிச்சது, ஓகே, எஸ் பேங்க் வந்து டிவில வந்து சொன்னது எந்த டேட்ல இருந்து ஏறும்ன்றது எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் இருக்குது. ஸோ நீங்க ஏற்கனவே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என் பழைய ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு வந்து கால் பண்ணுங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்றது தெரியுங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதால எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்.
இது வந்து சாத்தியமா சாத்தியம் இல்லையா, எப்படி இவர் இந்த மாதிரிலாம் உட்காந்து இங்க உட்காந்துக்கிட்டு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லுவாரா, இவர் என்ன ஜோசியரா, எல்லாமே இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், 100% யாருமே வந்து சொல்ல முடியாது. ஓகே, இதுக்கான வந்து 80% 90% இதை சொல்றதே இதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருடங்கள் கடந்து வந்து தான் இதை வந்து சொல்ல முடியுது. அதுவே வந்து பெரிய விஷயம். அதுவே ஒரு ட்ரேடருக்கு வந்து மிகப்பெரிய விஷயம். நாளைக்கு வந்து நியூஸ் பேப்பர் இன்னைக்கு கிடைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயமோ அதே மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த ஆன்சருக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போட்டோம்னா நம்ம என்னைக்குமே வந்து லாபத்துல இருக்கலாம். தப்பா போகும்போது வந்து சின்ன ஸ்டாப் லாஸோட எக்ஸிட் ஆகுது வந்து ரொம்ப நல்லது. அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுத்துரும். சரிங்க, இப்ப உங்களுடைய வகுப்புகள், நீங்க கொடுக்கக்கூடிய வியூஸ் எல்லாமே வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அல்லது ஸ்விங் ட்ரேடர் அப்படிங்கிறவங்களுக்கு, இப்ப இன்வெஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அடுத்த 2 வருடம் 3 வருடம் 5 வருடங்கள் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வியூஸ், அதற்கான வகுப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்களா? அதுக்கு வந்து வகுப்பு வந்து இந்த ஒரு வகுப்பே போதும் ஈக்விட்டிக்கு. பட் 5 இயர்ஸ்க்கு வந்து இருக்கு அட்வான்ஸ்டா. 5 இயர்ஸ்க்கு என்ன ஆகும்ன்றது, கோல்டு 5 இயர்ஸ் என்ன ஆகும்னு தெரியும், க்ரூட் என்ன ஆகும்னு தெரியும், இப்போ நிஃப்டி என்ன ஆகும்னு தெரியும். பிளஸ் ஸ்டாக்ஸ் வந்து பர்டிகுலரா வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நல்ல கம்பெனிஸ், ஓகே, அது வந்து எந்தெந்த பீரியட்ல பாட்டம் ஆகும்ன்றதும் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு கம்பெனி 6 வருஷம் அப் மூவ்ல இருக்கு, 6 இயர்ஸ் அப் மூவ்ல இருக்கு. இன்னைக்கு இப்பவே நம்ம அது வந்து தெரியும். 6 இயர்ஸ் அப் மூவ் இருக்குன்றதெல்லாம் வந்து இன்னைக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா எந்த ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணோமோ அதுல இருந்து தொடர்ந்து மேலதான் இருக்கு, ஒரு நல்ல லாபம் தான் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அந்த 6 வருடம் இந்த மந்த் வரதுதான் அந்த கம்பெனிக்கு பாட்டம்ங்க. நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் வந்து அதுதான் மேலதான் அது இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி 2020ல நிறைய கம்பெனி கீழே வருது, நிறைய கம்பெனி கீழே வந்து வருது. சோ அப்ப 2020ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து குளோபலி வருதுன்ற மாதிரி தோணுது. சோ அதனால வந்து 5 இயர்ஸ் கான்செப்ட் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு, ஒரு 10 ஸ்கிரிப்ட் இருக்கு, இதெல்லாம் ஏறும் இருக்கு. அதுல 2020 மட்டும் நிறைய கம்பெனி வந்து கீழே இருக்குது. அந்த நேரத்தை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருந்துக்கணும். 2020ல தான் ஒரு பெரிய பிரச்சனை வரும்ன்ற மாதிரி தோணுது. நன்றிங்க. இன்னைக்கு இந்த வளாகம் நிகழ்ச்சியில நம்ம பங்குச்சந்தை, பொருட்சந்தை மற்றும் நீங்க கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் பற்றி ரொம்ப ரொம்ப நல்ல தகவல்களை சொன்னீங்க. தகவல்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மாற்றுமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.